சூப்பர் சிங்கர் சீசன் 11 கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சு, சரண்ராஜா அவர்கள் இளையராஜா கிட்ட பேசுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிற தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்குது. அது எதுக்காக? இளையராஜா கிட்ட சரண்ராஜா பேசுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இப்ப வெளிவந்திருக்குது. அதோட விவரத்த இந்த இதுல பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11க்கான கிராண்ட் ஃபினாலேல நிக்கில் டைட்டில வின் பண்ணிட்டாரு. சரண்ராஜா, திஷாதனா ரன்னர் அப் ஆவும், மீனாட்சி செகண்ட் ரன்னர் அப்பாவும் வந்திருக்காங்க. இதுல டைட்டில் வின்னர் நிக்கில பத்தி இப்ப அதிகமா டாக்ஸ் போறத விட, ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய சரண்ராஜாவை பத்தியா டாக்ஸ் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. சொல்லப்போனா சரண்ராஜா ஜட்ஜஸ், இந்த ஷோவை பார்க்கக்கூடிய மக்கள், கண்டஸ்டன்ட்ஸ் சொல்லி எல்லாரோட ஃபேவரட்டா இருந்திருக்காரு. அதுலயும் மிஷ்கின் அவர்களுக்கு சரண்ராஜோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். மத்தவங்க எல்லாருமே ஃபோக் சாங், குத்து சாங்னு பாடும்போது, சரண்ராஜா பாடக்கூடிய அந்த கிராமத்து சார்ந்த மண் வாசனை சார்ந்த பாடல்களை கேட்கும்போது திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கலாம் போல தோணும். அதுலயும் கிராமப்புறங்கள்ல டவுன் பஸ்ல போடக்கூடிய எக்கச்சக்கமான ராஜா சார் சாங்ஸை தான் அவர் செலக்ட் பண்ணி பாடுவாரு. அதுதான் சரண்ராஜாவுக்கான அந்த ஒரு ஃபேன் பேஸை அவர் அதிகமாக்கி கொடுத்துருக்கு. நான் ஏரிக்கர மேலிருந்து அப்படிங்கிற பாட்டை பாடும்போது மிஷ்கின் திரும்ப திரும்ப அந்த பாட்டை பாட சொல்லி கேட்டுட்டே இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் சரண்ராஜா இளையராஜா அவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காரு. சொல்லப்போனா இளையராஜா அவர்களை அவர் நேர்ல போய் மீட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப சீசன் 11 சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கு பிறகு இளையராஜா அவர்களை நேர்ல மீட் பண்ணி அவர்கிட்ட மறுபடியும் பிளஸிங்ஸ் வாங்கணும். சினிமா துறையில மட்டும் இல்லாம பாட்டுத்துறையில, கலைத்துறையில ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறதுக்காகவும், அதுக்கான பிளஸிங்ஸை இளையராஜா அவர்கள்ட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காராம். யாரை எப்படி மீட் பண்ணாலும் சரி, யாரு கை கால விழுந்தாவது நான் இளையராஜா அவர்களை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு தீவிரத்தில் இருக்காராம். அதுக்கான அப்பாயின்மெண்ட்லாம் புக்கிங் போயிட்டு இருக்குதாம். அட்லீஸ்ட் அவரை நேர்ல மீட் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட அவரோட பிஏ மூலயமா அட்லீஸ்ட் இளையராஜா அவரோட ஃபோன்லயாவது பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏங்கிட்டு இருக்காராம். இதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா இளையராஜா அவர்கள் சரண்ராஜாவை மீட் பண்ணுவாரு. ஏற்கனவே மீட் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அந்த ஒரு வாய்ப்பை இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் 11 முடிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அந்த வாய்ப்பை கொடுப்பாரா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, 4 நாட்கள்ல வித் லவ் திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. எப்போதுமே காதல் கதைக்களத்துல வரக்கூடிய படங்களுக்கு ரசிகர் மத்தியில தனி எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி காதல் கதையில உருவான திரைப்படம் தான் வித் லவ். இந்த திரைப்படம் கடந்த வாரம் வெளிவந்திருக்குது. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் மதன் இயக்கியிருந்தாரு. இந்த படத்தோட ஹீரோவா டூரிஸ்ட் திரைப்படத்தோட இயக்குனர் இருக்காருல்ல, அபிஷன் ஜீபின், அவர் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு. அவர் கூட சேர்ந்து மலையாள நடிகை அனஸ்வரராஜ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சௌந்தரராஜன் தயாரிச்சிருக்காங்க. ரசிகர்களுக்கு இந்த படத்துக்கு இடையில நல்ல விமர்சனம் கிடைச்சி, நாளுக்கு இந்த படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய சாதனை படைச்சு வந்துட்டு இருக்குதாம். இந்த திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகுது. கடந்த வெள்ளிக்கிழமை தான் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த திரைப்படம் உலக அளவுல மட்டுமே 12.6 கோடி வந்து வசூல் செஞ்சிருக்குதாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த படத்துக்கான வசூல் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியும், அதுல எந்த வித சந்தேகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் இப்ப எக்கச்சக்கமான அப்டேட் வெளிவந்திருக்குது.